CMA Inter Financial Management and Business Data Analytics subject எப்படி நம்ம 30 days குள்ள complete பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். I am Aarthi from Shilpis Academy. Let's start. So எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் full portion-உம் இன்னும் நான் ரிவைஸ் பண்ணல. இதெல்ல நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை படிச்சா என்னால கிளியர் பண்ண முடியும், டெய்லியும் நம்ம 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே போதும், அதுவே நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு எனஃப். இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம கவர் பண்ண வேண்டியது செக்ஷன் பி பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். இதிலேருந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் 2 கொஸ்டினாவது கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் எந்த கான்செப்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு MCQs ஆகட்டும், தென் அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், வெல்த் மேக்ஸிமைசேஷன், இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. MCQ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா போதும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது செகண்ட் யூனிட். இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு தியரி தான். ஸோ ஷார்ட் நோட்ஸில் கேட்டாங்க அப்படின்னா அதில் நம்ம எப்படி எழுதுறதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 சாப்டரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதிலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா இயர்லேயுமே சம்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தரவாய்க்கோங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் அதோட ஃபார்மேட் என்ன, கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். இதில் கரண்ட் அசட்ஸ் என்னென்னலாம் வரும், கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ரா மெட்டீரியலுக்கு நம்ம என்ன காஸ்ட் போடணும், கிரெடிட்டார்ஸுக்கு என்ன காஸ்ட் போடணும், டெப்டார்ஸுக்கு என்ன காஸ்ட் போடணும், அதோட ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் நம்ம போடணுமா, ஆர்எல்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போடணுமா. ஸோ இதில் எது நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ்டேக் அப்படிங்கிறது பண்ணுவோம். இதனால தான் நமக்கு மார்க் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் நம்ம மைன்யூட்டாக பார்த்துக்கிட்டோன்னா போதும், ஒர்க்கிங் கேபிட்டலில் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த இன்னும் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட், தென் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இதெல்லாமே நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் இதெல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணிட வேண்டாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. தென் அதோட ஃபார்முலாஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எந்தெந்த மெத்தடுக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறத தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எக்ஸாம் டைமில் லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த 2 யூனிட்டுக்குமே சேம் ஃபார்மேட் தான். தென் தேர்ட் யூனிட் இதுலையுமே அதே தான், ரேஷியோஸ், தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் பட்ஜெட்டிங், இது 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா தெளிவாக தெரியணும். ஸோ ஃபார்முலா கிளியராக இருந்தோம்னாலே நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுக்கு அடுத்து ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம ஆல்ரெடி எங்கேயும் படிச்சிருப்போம், கார்பரேட் அக்கௌண்டிங்லையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ பார்த்துக்கோங்க. தனித்தனியாக பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபண்ட் ஃப்ளோ அது ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட் தான், இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால ஃபண்ட் ஃப்ளோவும் கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக 7th யூனிட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அப்படின்னா லீவரேஜ் அனாலிசிஸ். இந்த EBIT EPS அனாலிசிஸ்லேருந்து சம்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் எல்லா சம்ஸுமே பார்த்துருங்க, கான்செப்டில் கொஞ்சம் கிளியராக இருங்க. இதுக்கு அடுத்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், தென் டிவிடெண்ட் டெசிஷன், இதில் என்னென்ன தியரிஸ் இருக்குது, என்னென்ன அசம்ஷன்ஸ், தென் அதுக்கான ஃபார்முலா என்ன, ஒரு தியரியிலையும் ஏதாவது சம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சம்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே போதும், நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். முக்கால்வாசி நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னால் 100% படிக்க முடியலை அப்படின்னு சொல்லி வரி பண்ணவே வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம
60% கவர் பண்ணியிருந்தாலுமே போதும். பட் நம்ம 60% கவர் பண்ணியிருக்கிறத எப்படி படிச்சிருக்கணும், தெளிவாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் எழுத முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷில்பீஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.